அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஆமென். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். எல்லாரும் வாசிக்கலாமே, சொல்லுங்கள். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். ஆக இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி, ஆவியானவர் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், நியமிக்கப்பட்ட பாதையிலே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எங்கே இருக்கிறது? நியமிக்கப்பட்ட பாதையில் நீங்கள் போவீர்களானால், நியமிக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் போவீர்களானால், ஆண்டவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நன்மையையும் ஆண்டவர் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். ஆமென். ஆகவே இந்த வாழ்க்கை என்பது, நன்றாய் கவனிங்கள், ஆசீர்வாதத்துக்காக ஓடுகிற வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை என்பது அழைப்புக்காக நாம் ஓடுகிற வாழ்க்கை. ஆமென். ஆகவே ஆண்டவர் சொல்றார், புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ராஜ்யத்தினுடைய கோட்பாடு என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தேட வேண்டியதை தேடினால் தேவைக்குரியதை நான் இலவசமாய் தருவேன். ஆமென். என்னது சொல்றாரு? தேட வேண்டியதை தேடுங்கள், உங்கள் தேவைக்குரியதை நான் இலவசமாய் தருவேன். புதிய ஏற்பாட்டு காலத்தின் சபைக்குரிய கோட்பாடு இதுதான். ஆனால் இன்று சபை சில நேரம் அதை மறந்து ஓடுகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நாம் ஒரு அழைப்பை நிறைவேற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போஸ்தலர் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியான எழுதி வைத்திருக்கிறார், தேவன் ஆதி முதல் தன் திட்டங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கான திட்டத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆதி முதல் ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பாருங்க, இந்த இடத்திலே பவுலை தேவன் தொடும் பொழுது அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வேற எந்த வார்த்தையும் பவுல் பேசவில்லை. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான காரியம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? சொல்லுங்கள், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? சொல்லுங்களேன், அவர் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆமென். பாருங்க, சித்தம் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய மனதில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் பிடிக்கிற நேரம் என்ன எப்படி பிடிச்சார் தெரியுமா? ஏதோ அங்கேயும் ஓடிச்சிருந்தான் பிடிச்சி கொண்டு வந்து வச்சு ஏதாவது கொடுக்கலாம் சொல்லி நினைக்கல. அவர் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு தரிசனத்தை, ஒரு அழைப்பை, ஒரு ஓட்டத்தை ஆயத்தம் செய்து அதன் பிறகுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். நல்ல கவனிங்கள. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சவுலை ஆண்டவர் தொடும் பொழுது சவுல் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு காரியம் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவ்வளவுதான். நல்ல கவனிங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பதில் எல்லாவற்றுக்கும். இந்த இடத்துக்கு நாம் வருவோமானால், நான் சொல்லுகிறேன், பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அடுத்த நிமிஷமே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பவுலுக்காக ஒரு மனிதன் ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, ஒரு மனிதனை கர்த்தர் தெரிவு செய்யும் பொழுது அந்த மனிதனுக்காக தேவன் யாரை நியமிக்க வேண்டும், எங்கே நியமிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வருஷத்துக்குரியதையும் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு தீர்மானிச்சிருக்கிறார். ஆமென். என்னத்தை தீர்மானிச்சிருக்கிறாரு?
உங்கள் வாழ்க்கைக்குரிய தேவைகளை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். ஆனால் அது எங்கே தீர்மானிச்சிருக்கிறார்னா, நான் ஏன் பாதையில் ஓடுவேன் என்று நீங்கள் ஓடுவீர்களானால் அங்கே அல்ல, கர்த்தர் வைத்த பாதையில் நீங்கள் ஓடுவீர்களானால் நிச்சயமாய் அந்த பாதையிலே கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆயத்தம் செய்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அப்போ ஏற்கனவே இந்த காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 13 வசனத்தை 15 வசனத்தை வாசிங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ரைட், கவனிங்கள். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பொழுது சொல்லுகிறார்கள், இல்லை, அவன் ஒரு காலத்தில் உமக்கு விரோதமாய் வாழ்ந்தவன் ஆண்டவரே, அவனை நீங்க தெரிந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் அவனுக்கான ஒரு தரிசனத்தை ஆயத்தம் செய்து அவனை பிடிச்சிருக்கிறேன். இனிமேல் அவனுக்கு செய்ய வேண்டியதையும் நான் அவனுக்கு நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 22:10 வாங்க. அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம். எல்லாரும் சொல்லுங்கள், நியமிக்கப்பட்டதெல்லாம். சத்தமாய் சொல்லுங்க. நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். அப்பவே ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டார் தெரியுமா? கடைசியா நாங்க ஒரு பிளான் வரைஞ்சா என்ன பிரிண்ட் போடுவோம்? ஹலோ, லாஸ்டா ஃபைனல் என்ன தெரியுமா? ப்ளூ பிரிண்ட் போடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, பவுலை அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் பிளான் போடல, திட்டம் போடல. ஆண்டவர் சொல்ற, ஏற்கனவே நான் உனக்கு நியமித்திருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றாரு சொல்லுங்கள்? ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நியமனம் செய்து ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறார். ஒரு சொல்லுங்க, ஒரு கையை வைத்து, கர்த்தர் என்னை நியமனம் செய்து நியமித்திருக்கிறார். ஆமென். இந்த ஓட்டத்தில் நீங்க சரியா ஓடினால் அந்த ஓட்டத்துக்கான கிருபை கர்த்தர் தருவார். ரேஸ் சரியா இருந்தா கிரேஸ் சரியா இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, ரேஸ் சரியா இருந்தா கிரேஸ் சரியா வரும் உங்களுக்கு. ஆமென். இன்னைக்கு கண்ட இடத்துல ஓடுறதுனால தான் கஷ்டம் தெரியுமா? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த பிறகு ஆயத்தம் இல்லை, ஆயத்தத்தின் பிறகு கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்புக்கேற்ற சகலவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். சகலத்தையும் ஆயத்தம் செய்த பிறகு நான் நியமிக்கப்பட்ட பாதையிலே ஓடும்படி ஆண்டவர் என்னை ஓட விட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சின்னது பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்தந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் வச்சிருக்கிறார். ஆமென். அந்த 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 பகுதியை நீங்கள் சரியாக செய்வீர்களானால், அந்த தரிசனத்தை சரியாக கையாளுவீர்களானால், கர்த்தர் உங்களுக்காக ஏற்ற காலத்தில் வைத்த சகல நன்மையை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருவார். ஆமென். தரிசனம் உண்டானால் அதை நிறைவேற்ற தேவையான சகல தேவைகளும் சந்திக்கப்படும். தரிசனம் இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். அப்படி இருக்குதா வேதத்தில்? எப்படி இருப்பார்கள் சொல்லுங்கள்? சீர்கெட்டு போவார். தரிசனம் இல்லாதவனும் சீர்கெட்டு போவான். தரிசனம் இல்லாத குடும்பங்கள் சீர்கெட்டு போகிறது, வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. சபையில் இருந்தாலும் எங்கே போறோம், என்ன செய்கிறோம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைக்கும் பொழுதே உங்களை தெரிவு செய்ய முன்னுக்கே ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து தான் கர்த்தர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்? அந்த திட்டத்துக்குள்ளே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்திற்கு தேவன் அழைக்கவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை, தரிசனத்தை கொடுத்து அதற்குள்ளே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்காக வருகிற கூட்டம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை, ஒரு தரிசனத்தை வைத்து ஆண்டவர் அதற்குள்ளே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுவதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும்.
ஆசீர்வாதத்துக்கு ஓடுகிற கூட்டம் அல்ல. நல்ல கவனிங்கள், அழைப்புக்காக நான் ஓடுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். ரைட். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நல்ல கவனிங்க. ஆசீர்வாதம் முதலாவது அல்ல, வாக்குத்தத்தம் முதலாவது அல்ல. முதலாவது கர்த்தர் எதை கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சொல்லுங்க, எதை கொடுக்கிறார்? எல்லா அப்பாமாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்பாமார் மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அம்மாமாருக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. என்ன பாஸ்டர், அந்த காலத்துலேருந்து சட்டியில் சமைச்சு கொட்டிகிட்டே இருக்கிறேன், வாழ்க்கை சட்டிக்குள்ளே வாழ்க்கை ஓடி முடிஞ்சிருச்சு. அப்படி கிடையாது. சட்டிக்குள்ளே நீங்கள் வேலை செய்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு அன்னாளை போல, மோசையின் ஒரு தாயை போல ஆண்டு உங்களை பயன்படுத்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆபிரகாமை ஆண்டு அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஆபிரகாம் எடுத்து என்ன சொல்லுவார்கள்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணி, உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அது முதலாவது அல்ல. ஆபிரகாமுடைய ஒரு அழைப்பு தான். ஆபிரகாம் மிகப்பெரிய ஊழியக்காரன் அல்ல. ஒரு அழைப்பு, ஒரு மகனுக்கு ஒரு விசுவாச தகப்பனாயிரு. அந்த ஒரு மகனை கொண்டு நான் ஒரு தேசத்தையே நான் ரட்சிக்க நான் திட்டம் வைத்திருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ ஒரு ஆபிரகாம் தேவை அவருக்கு. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒருவன் தேவை. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தான் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அழைப்புக்கான சகல தேவைகளும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அழைப்பில் ஓடினால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நம்புங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இப்போ ஏன் வாக்கு தத்துவம் நிறைவேறல தெரியுமா? எத்தனையோ பாஸ்டர்மார் வந்து வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாங்க, நடக்காது. சொல்லுங்க, நடக்காது. சொல்லுங்க. ஆமென். உண்மையை சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாய்த்தான் இருக்கும். கண்டதெல்லாம் செய்கிறவங்களுக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறுமா? இல்லை. வாக்கு தத்துவம் யாருக்கு என்றால் அழைப்பில் இருக்கிறவனுக்கு வாக்கு தத்துவம். ஆமென் சொல்லுங்கள். வாழ்க்கை இலகுவாக யாருக்கு இருக்கும் என்றால் தேவன் வைத்த தேவ சித்தத்திலும் திட்டத்திலும் ஓடுகிறவனுக்கு தான் வாழ்க்கை இலகுவாக இருக்கும். தேவனை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேடுகிறவர்களுக்கு வாழ்க்கை அப்படி இருக்காது. கடைசி வரை அவர்கள் அதற்காகவே ஓடி முடிப்பார்கள். ஆனால் தேவ சித்தத்தில் ஓடுகிறவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவான். நல்ல கவனிங்க. அழைப்பை மட்டும் பார்த்து ஓடுங்கள், தேவை ஆயத்தமாக இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னது? அழைப்பை பார்த்து ஓடுங்கள், உங்கள் தேவை ஆயத்தமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பணம் ஆயத்தமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்குது. சும்மா ஓட உங்களை அழைக்கல ஆண்டவர். எல்லோருக்கும் ஒரு தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் மனதில் வைத்து அழைத்திருக்கிறார். சில பேர் வந்து பிடிவாதமா இருக்கிறீங்க. இல்ல, எந்த பாதையில தான் நான் போவேன். இல்லை, இன்னைக்கு உங்களோட ட்ரக்கை மாத்துங்க. ஆமென். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? என் பரமபிதா அறிந்து இந்த பாதையில் அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுதே ஆண்டவர் யாரை பிலிப்பு ஆயத்தம் செய்ய வேண்டியதை பிலிப்பு ஆயத்தம் செய்தார். பர்னபாவை ஆயத்தம் செய்தார். சீலாவை ஆயத்தம் செய்தார். சும்மா கிடையாது. இந்த அழைப்பு சாதாரணமானதல்ல. நீங்களே உங்க பிள்ளைக்கு பார்த்து பார்த்து செய்வீங்களா இல்லையா? ஹலோ, ஒரு பயணம் போகிற நேரம் உங்கள் பிள்ளைக்கு எத்தனை சாமான் எடுத்து வைக்கிறீங்க? நீங்களே ஒரு பயணம் கூட்டி போகிற நேரம் இவ்வளவு செய்கிறீங்கன்னா, பால் போத்தல் எடுக்கிறீங்களா இல்லையா? நப்கின் எடுக்கிறீங்களா இல்லையா? அவனுக்கு பொத்துறதுக்கு என்ன எடுக்கிறீங்க? எல்லாம் எடுக்கிறீங்க. உங்களை படைச்சு உங்களுக்காக உயிரை கொடுத்து மீட்டெடுத்து இவ்வளோ உங்களை நேசித்த கர்த்தர் உங்களை ஒரு பயணம் கொண்டு போவாரானால், ஒரு தாயை பார்க்கிலும் தகப்பனை பார்க்கிலும் என்னை நேசிக்கிற என்னுடைய தேவன் என்னை பராமரித்துக் கொள்வார். ஆமென். விசாரிக்கிறவர். ஆமென். ரைட். வாசிப்போமா? ஒரு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி
ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த தாய்க்கும் வராத விசுவாசம், எந்த தாய்க்கும் வராத தரிசனம். நல்ல கவனிங்க. எல்லா பிள்ளைகளும் அந்த காலத்தில் தன் ஆண் பிள்ளையை சாக கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு விசுவாசம் உள்ள தாய்க்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளை சாவதற்கு பிறக்கவில்லை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். 3 வயசில் அவனுக்கு என்ன இருக்கு தெரியாது, 3 மாதத்தில் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது தெரியாது. ஆனால் தாய்க்குள்ளே ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், ரொம்ப தாய்மாருக்கு இதுதான் அழைப்பு. ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்காக எந்த அழைப்புக்காக தெரிந்து கொண்டிருக்கு அதுக்காக வளர்த்தெடுங்க. உலகத்துக்காக என்ற வழக்க உங்களை அழைக்கல, அதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆமென். கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதிலிருந்து தான் கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய தாயாய் வேறு பிரித்திருக்கிறார். தரிசனத்தின் தாயாக வேறு பிரித்திருக்கிறார். தரிசனத்தின் தகப்பனாக வேறு பிரித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 3 மாதம் வளர்த்தெடுத்து பால் கொடுக்கிற தாய் கிட்ட இருந்து ஒரு பிள்ளையை பிரிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? தாய் மனசு எப்படி இருக்கும்? பிள்ளை மனசு கல்லு, தாய் மனசு என்னங்க? நான் தப்பா சொல்றேன்னா தெரியாது, என்னமோ சொல்லுவாங்கல்ல, பிள்ளை மனசு கல்லு, தாய் மனசு என்னமோ பித்து என்னமெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கான அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் யோசிங்களேன். அந்த தாய் அந்த அக்கறையுள்ள தெய்வம். அந்த தாய் அக்கறையோடு பராமரித்தால், தரிசனத்தோடு பராமரிச்சது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பேர் அக்கறையோடு பராமரிக்கிறீங்க, தரிசனத்தோடு பராமரியுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், மோசையின் தாய் அந்த தரிசனத்தை பார்த்து 3 மாதம் பால் கொடுத்திருப்பாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்க அப்படி இல்லை. உலகத்தை பார்த்து ஒவ்வொரு மனுஷனை பார்த்து நவீனத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, கல்வியை பார்த்து, அழகை பார்த்து, தேசத்தை பார்த்து நாங்க பிள்ளை வளர்க்கிறோம். ஆனா மோசையினுடைய தாய் அப்படி வளர்க்கவில்லை. அவள் தரிசனத்தோடு வளர்த்தாள். பெற்று கையில எடுக்கும் பொழுது என்ன இருக்கு தெரியுமா? தரிசனம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உங்க பிள்ளை இருந்தா கொஞ்சம் பாருங்க. சர்ச்சில் உங்க பிள்ளை இருந்தா கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. முகம் எப்படி இருக்கு? தரிசனம் விளங்குதா? கொஞ்சம் யோசிங்க. எப்பேற்பட்ட ஒரு தாய். அந்த 3 மாசம் பராமரிச்சு, அதுக்கு மேல பராமரிக்க முடியல. 3 மாசம் பால் கொடுத்துட்டு பிரிகிறது சும்மாவா? எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுப்பீங்களா? 3 மாசம் பெற்றெடுத்து பால் கொடுப்பீங்களா? எங்க வீட்டில் ஒரு ஓடி வந்த பூனை குட்டி போட்டு இருக்கு பாருங்க. இப்ப அது போட்ட நேரம் எங்க கட்டிலுக்குள்ள குட்டி போட்டு விட்டது. அதை வெளியே எடுக்க படாத பாடு. நான் வெளியே இழுக்கிறேன். அது என்ன செய்ய தெரியுமா? ஒரு குட்டி தான், மற்ற குட்டியெல்லாம் காணோம். மற்ற குட்டியெல்லாம் செத்துட்டு ஒரு குட்டி அதை தன்னுடைய வயிற்றோட வச்சு, நான் அது துன்புத்தடியால் நான் அதை இழுக்கிறேன், தள்ளுறேன். அது அந்த குட்டி எப்படி உள்ள வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு நிற்குது, விடவே இல்லை பாருங்க. பூனைக்கே பால் கொடுக்கிற பூனைக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா, பால் கொடுக்க வயத்தில் 10 மாசம் கொடுத்து பெற்றெடுக்க தெரிந்து கொண்ட பாத்திரமாகி உங்களுக்கே அந்த பாரம் இருந்தால், படைக்க முன்னுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த தாய்க்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு இப்படி வாழ்க்கை, இந்த பாதையில் ஓடணும், இந்த பாதையில் ஓடுற நேரம் அவனை இப்படி வாழ வைக்கணும், அவனை உயர்த்தணும், அன்பை காட்டணும், மகிமை காட்டணும் சொல்லி நினைக்கிற கடவுள் எந்த அளவுக்கு அக்கறையுள்ளவராக இருப்பார். உங்களை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகளை இயேசு நன்றாய் பார்த்து கொள்வார். உங்கள் தாயை பார்க்கிலும் உங்கள் தகப்பனை பார்க்கிலும் விசாரிப்பதிலும் அக்கறையிலும் நான் சொல்லுகிறேன், இயேசுதான். இயேசுவை அடித்து கொள்ள இந்த உலகத்தில் எந்த உறவும் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். காதல் மயக்கம் வந்தால் சில நேரம் இந்த உறவுகள் எல்லாம் தாறுமாறாகிவிடும். சில பேருக்கு கடைசியிலே முட்டு மோதி உடைந்து சீரழிந்து சின்ன பின்னமாக பிறகுதான் தெரியும், இயேசுவே என் உயிரான இயேசு. ஹல்லேலூயா. படிப்போம். யார் மேல அக்கறை இருக்கான்றது? எல்லார் மேல இருக்கு. ஆனா தான் அழைத்த சித்தத்தை சுமந்து மனசுல வச்சு ஓடுற மேல நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தூசளவும் உங்கள் மேல் படாமல் காத்துக்கொள்ள அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். மோசேயின் தாய்க்கு 3 மாசம் தான் முடியும். நல்ல கவனிங்க. 3 மாசம் தான் முடியும். அப்புறம் பெட்டியில வச்சு அனுப்பிட்டாங்க. 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்கள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய்
அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஆமென் சொல்லுங்கள். இந்த அம்மா அனுப்பிட்டாங்க, இதுக்கு மேலே பாதுகாக்க முடியாது, ராஜாக்கு தெரிஞ்சா கொன்றுவான்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்வோன் அரண்மனையில், ஒரு ஆமென் சொல்லுங்க, இருந்தா சாதாரண வீட்டில் ஆண்டவர் எங்கே கொண்டு போனார் தெரியுமா? அரண்மனைக்கு கொண்டு போனார். அரண்மனைக்கு கொண்டு போய் பால் கொடுக்கறதுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? சொந்த தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க, தரிசனம் உள்ள தாய்க்கு கடவுள் செய்கிற வேலை இது. நான் சொல்கிறேன், தரிசனம் உள்ள தாய்க்கு தன் பிள்ளைக்கு கடவுள் எப்படி பராமரிக்கிறார் காண்பிக்கிறார். அதே தாய்க்கு அந்த பிள்ளையை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு, சொந்த தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க ஆண்டவர் கூலி கொடுக்கிறார். எங்கேருந்து கூலி கொடுத்தார்னா, ராஜ அரண்மனையிலிருந்து ஆண்டவர் கூலி கொடுத்தார். விளங்காதவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, கரும்பு தின்ன சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிங்க. அவருடைய பராமரிப்பு, அவருடைய அழைப்பை நினைக்கிற, தரிசனத்தை நினைக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் இப்படி பராமரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்கள், தேவனுடைய அழைப்பை, தேவ சித்தத்தை மனதில் வைத்து நாம் அவரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். அழைப்பை நிறைவேற்ற நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், அழைப்புக்கு ஒப்பு கொடுங்கள். அழைப்பை நிறைவேற்ற தேவையான சகலவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு காரியம் பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள், தரிசனக்காரன் அழைப்பில் உள்ளவனை கர்த்தர் எப்படி போஷிக்கிறார்? 1 ராஜாக்கள் 17:2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. கவனிங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தரிசனக்காரன் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் எல்லாம் பஞ்சம். ஆனால் தேசத்திலே பஞ்சம் வர முன்பதாக தேவன் எலியாவுக்குரியதை கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தரிசன பாதையிலே, அழைப்பின் பாதையில் இருப்பீர்களானால் நல்ல கவனிங்க, வசதி வாய்ப்புள்ள இடங்களுக்கு நீங்கள் தேடி போக தேவையில்லை. தரிசனம் எங்கே இருக்கிறதோ, அழைப்பு எங்கே இருக்கிறதோ, கர்த்தர் அங்கே உங்களுடைய வசதியையும் வாய்ப்பையும் உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் வசதி வாய்ப்புக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை விட்டவர்கள் எனக்கு தெரியும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இல்லாமல் ஸ்கூல் கிடைக்கும், அதுக்காக இயேசுவை விட்டு போனவர்கள் விசுவாசம் இல்லாத ஜாதி. ஆண்டவர் உங்களை அழைச்சதே ஒரு விசுவாச ஜாதிக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருக்க வேண்டும் என்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசம் இருக்கணும். அழைப்பில் சரியா இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே திண்டாட்டம் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, திண்டாட்டம் இருக்காது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அழைத்தவன், தரிசனம் உள்ளவனை ஆண்டவர் கொண்டு போகிற பாதையிலே ஆண்டவர் சொல்கிற, பஞ்சம் வருகிறது, நீ எங்கே போக வேண்டும்? சொல்லுங்கள், கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அப்புறம் 4ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்கள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆமென் சொல்லுங்கள். ஊரு சுத்திரவெல்லாம் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணா நடக்குமா? ஹலோ, தரிசனத்தை தொலைச்சிட்டு தான் இஷ்டப்படி வாழ்றவங்க காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார், உன்னையும் போஷிப்பார். இன்று மாலை இந்த ராத்திரி உன்னை தேடி ஒரு காகம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். காகம் வராது, ஒரு அண்டங்காக்கா வரும், உள்ளதையும் தூக்கிட்டு போயிடும். சில பேர் வாழ்க்கையில் உள்ளதையும் தூக்கிட்டு போயிருச்சு ஒரு அண்டங்காக்கா வந்துச்சா? ஏன்? ஆமீன் சொல்லுங்கள். அண்டங்காக்கா வந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அழைப்பை மட்டும் பார்த்து போகிறவனுக்கு தேவை ஆயத்தமாக இருக்கிறது. இது நம்புற மாதிரி இருக்கா? காகம் வந்து மனுஷனை போஷிக்குமா? நம்புற மாதிரி இல்லை. கர்த்தருடைய வழி நடத்தல் அப்படித்தான் இருக்கும். காகம் என்றாலே அபகரிக்கிற புத்தி உள்ளது. எப்படியாவது தான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற அந்த காகத்தை கொண்டே கர்த்தருக்கு போஷிக்க முடியுமானால், நான் சொல்லுகிறேன், தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். எல்லாரும் பஞ்சத்தில் இருக்காங்க, பட்டினியில் இருக்கார். இவருக்கு காலையில் என்ன தெரியுமா? சொல்லுங்க, சிக்கன். சொல்லுங்க, இன்னைக்கு சேர்ச்சி முடிஞ்சு போனா என்ன சொல்லுங்களே? சிக்கன். அப்புறம் சில பேர் வாங்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும்.
ரெடி. சர்ச் முடிஞ்சோடனே அங்கே சிக்கன் கடை ரெடியாக இருக்குது. கோழியெல்லாம் அறுத்து உரித்து வச்சுருப்பான். நீங்கள் வருவீங்க அப்படி சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். நீங்கள் 1 கிலோவுக்கு 2 கிலோ வாங்கி சாப்பிடுங்கள், தவறே கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தர் பராமரிப்பை அவர் கொண்டு போகிற பாதையிலே அவனுடைய தேவைக்காக அவனை கவலைப்பட கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கி ரொம்ப பேர் நீங்கள் கவலைப்பட்டு கடவுளையை நீங்கள் தேடுறீங்கல்ல, ஊழியத்தை செய்கிறீங்கல்ல, சபைக்கு ஒழுங்க வாரீங்கல்ல, குடும்பத்தை ஒழுங்க பார்க்குறீங்கல்ல. ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்ன செய்வேன், காலையில் உனக்கு இறைச்சி, மாலையில் உனக்கு என்னது, எல்லாருக்கும் வெஜ்ஜியே இல்லை, இவனுக்கு நான்வெஜ் கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பராமரிப்பு ஆச்சரியமானது, அதிசயமானது. ஆமென் சொல்லுங்க. தரிசனம் இல்லாத இடத்திற்கு நல்ல கவனிங்க, நல்ல வசதி வாய்ப்புகள் இருப்பதினால் கடவுள் உங்களுக்கு அங்கே வழிகள் திறப்பது இல்லை. இருக்கிறீங்களா? அது எந்த பட்டணம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், தங்கத்தால் உண்டாக்கப்பட்ட நகரமாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்கள் அழைப்பு அது வனாந்தரமாக இருக்கலாம், ஒரு கேரி ஆற்றங்கரையாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் அங்கே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் எப்பொழுதும் அழைப்பு உள்ளவனுக்கு தேடி வரும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அழைப்பு இருக்கா தேடி வரும், அழைப்பு இல்லைன்னா ஓடி போகும். ஆமென். அழைப்பை நிறைவேற்ற முன் வந்தால் அதற்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க கர்த்தர், சொல்லுங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அப்போ நீங்கள் எப்போ எதில் ஓடணும்னா தண்டவாளத்தில் ஓடுங்க. எதில் ஓடுங்க? கர்த்தர் நியமித்த தண்டவாளத்தில் ஓடுங்கள், தடம் புரள வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப பேர் வண்டவாளத்தில் ஓடுகிறார்கள். நான் அப்படி இருந்தேன், இப்படி செய்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பறித்தேன், அங்கே நோண்டினேன், இங்கே புதைத்தேன். நீ கடைசி வரை அப்படியே இருந்து விடுவாய். வாயிலேயே வாழ்க்கையை தரிசனத்தை நிறைவேற்றிய அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். கடைசி வரை இருக்கிற இடம்தான். இன்னைக்கு ரொம்ப பேர் தான் சுய முயற்சியில் எல்லாம் செஞ்சு நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஒரு காலம் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, ஆனால் திருப்தியாக இருக்க மாட்டீங்க. என்ன பாஸ்டர் சபிக்கிறீங்களா? இல்லை, வேதத்தின் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆசீர்வாதம் என்பது பணம் பொருளில் அல்ல, நம்மை படைத்த ரட்சித்த தேவனிடத்தில் இருக்கிறது, அவர் கொடுத்த அழைப்பில் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிறது, தரிசனத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நிறைவேற்றுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தரிசனம் இல்லாத இடம் எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் கர்த்தர் அங்கே வழி திறப்பதில்லை. தரிசனம் உள்ள இடம் அது வனாந்தரமே ஆனாலும் கர்த்தர் வனாந்திரத்தில் உங்களுக்கு நீரூற்றுக்களை உண்டாக்குவார், காகங்களை கொண்டு வருவார். யாருக்கு காகம் வரும் இப்ப சொல்லுங்க? ஹலோ, தரிசனக்காரனுக்கு காகம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.